2026 மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 70% நன்மைகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நான் மத்தவங்க ப்ரெடிக்ஷன்ல வந்து கொஞ்சம் முரண்பட இடம் இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதிக் ஆஸ்ட்ராலஜி மட்டும் இல்லாம நம்ம மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியும் சேர்த்து பார்க்கறதுனால, இந்த ஆண்டு உங்களுக்கு 70%க்கும் மேல நன்மைகள் கன்சாலிடேட்டடா இருக்கு. ஏன் அப்படின்னா, மேஷத்துல இருக்கக்கூடிய நெப்டியூன் பிளஸ் கைரான் இந்த 2னுடைய கன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான நன்மைகளை கொடுக்க போகுது. அது எப்படியான நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழியில் ஏதேனும் சொத்துக்கள் வர வேண்டியது இருந்தால் இவங்களுக்கு கண்டிப்பாக வர வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு மாறிடும். அதே மாதிரி பூர்வீக இடம் அப்படிங்கிறது வந்து நெப்டியூனோட கனெக்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா மேட்டர்னல் ப்ராப்பர்ட்டியும் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அப்பா வழி சொத்துக்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான பூர்வீக இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு ஆண்டாக மிதுனத்துக்கு இந்த ஆண்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் குருவினுடைய வரவு, குரு வந்து போயிட்டு வந்தாலும் மிதுனத்துக்குள்ளே இருக்க தான் போகிறாரு. அப்போ குரு வந்து இருக்கக்கூடிய விஷயங்களில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கொடுப்பார். பொதுவாக வந்து புதனோட வீட்டுக்கு போகக்கூடிய குரு தெளிவில்லாமல் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. ஆனால் அவர் தெளிவில்லாமல் இருந்தாலும் கூட இவங்களுக்கு தெளிவு கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் விதியாகவே அமையுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே 10, 11, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கான்சிக்வெண்ட்டான ஹவுசஸ் வந்து இயங்க போகக்கூடிய ஒரு காலகட்டம். ரிஷபம் மட்டும் இல்லாமல் மிதுனத்துக்கும் பணத்தை சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 10, 11, 12 அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்தானங்கள் இயங்குறதுனால வாழ்வினுடைய அடுத்த கட்ட முயற்சிகளில் மிதுனம் வந்து இறங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான ஓவரால் ப்ரெடிக்ஷனாக உங்களுக்கு இருக்குது.